காய்ஸ், வெல்கம் டு ஷீரோ பிளாக். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா, கொளத்தூர்ல இருக்க நம்ம தாத்தா கடைக்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு தாத்தா கடையில என்னென்ன ஃபிஷ் வந்திருக்கு, என்னென்ன பிரைஸ் ரேஞ்சில் வந்திருக்கு, நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இந்த வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நானா டயர்டா இருக்கீங்க இன்னைக்கு? கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு. அவ்வளவு ஒர்க்கோ இன்னைக்கு? ஒர்க்ன்றதோட இந்த தொட்டி எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணேன். ஆமா, கொஞ்சம் பஜாயிடுச்சு. ஆமா, பார்த்தாலே தெரியுது. தொட்டிலாம் நல்லா ஷார்ப்பா கிளீனா பண்ணி வச்சிருக்கீங்களே. சரி சொல்லுங்கண்ணா, இன்னைக்கு உங்க நேம், கடை நேம், ஏன்னா புதுசா பாக்குறாங்களா என் எல்லாரும். பேர் ரவிக்குமார். நம்ம கடை என் பேர் கொளத்தூர்ல ஸ்ரீ திருப்பதி அக்வாரியம். ஓகே, கொளத்தூர்ல இருக்க ஷாப் எங்கண்ணா கரெக்டா எக்ஸாக்ட்டா எந்த ரூட் வழியா வந்தா? பாத்தீங்கன்னா கொளத்தூர் ஊர் உள்ள பஜனைக்கோள் தெருவுல கோயிலுக்கு பஜனைக்கோள் தெருவு கோயிலுக்கு ஆப்போசிட்ல ஒரு 3-4 கடை தள்ளி பாக்கெட் ஃபிஷ் கடை தவிர தெரிஞ்சிடும். ஓகேண்ணா, சரி இன்னைக்கு நம்ம கடையில என்னென்ன ஃபிஷ் எல்லாம் வந்திருக்கு, என்னென்ன பிரைஸ்? 40 வெரைட்டிஸ் இருந்தது, எல்லாம் காலி ஆயிடுச்சு. ஓகே, இப்பத்துக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா ரெட் கோலிஸ், இது பேரு ரெட் கோலிஸ். கோராமி ரெட் கோலிஸ். ஓகே, இது பேரு அது என்னதுண்ணா? அது கோராமி தான். கோராம் தானே? அது டாப் கோராம் சொல்லுவாங்க. டாப் கோராம் எவ்வளவுண்ணா வருது இது? ரெட் கோலிஸ் வந்து 120 ரூபா, ரெட் டாப் கோலிஸ் கோராம் வந்து 60 ரூபா. ஓ, இது 120 ரூபா, அது 60 ரூபா. ஏன்னா இது வந்து வெரைட்டிஸ். இது ஓகே, கலர் வெரைட்டிஸ். அது கொஞ்சம் நார்மல் வந்து நிறைய பேருக்கு தெரியாதுங்க. உண்மையை சொல்லிட்டா இது வந்து ஏர்ல வளருது. ஓ, ஏரியில. ஆமா, இத வந்து இங்க பீட் பண்றாங்க. இப்ப ஏர்ல இருந்து கொண்டு வந்து பீட் பண்றாங்க. ஏர்ல வந்து உற்பத்தி ஆகாது. ஆகும், வருஷத்துக்கு ஒரு வாட்டி உற்பத்தி ஆகும், தனி குறையும் ஏற்படும். இங்கே பீட் பண்றாங்க. ஓகே, இங்கே ப்ரீட் பண்ணி இங்கே எடுத்துட்டு வராங்க இது. சோ இதுல வேற என்னென்ன கலர்னா இருக்கு நம்ம கிட்ட? இதுல வந்து நியான் கோரா வரும். நியான் கோரான்றது இது பாத்தியா? ஓகே ஓகே, அது டாப் கோரான்றது வந்து ஒரு மாதிரி இதுவாகுது பாத்தீங்களா, கீழ இருக்குதா? அது இது வந்து ரெட் கோலிஸ். ரெட் கோலிஸ்னா அது இது. ஓகேண்ணா, இது ஆனா ரெட் கோலிஸ் மட்டும் தான் 120 ரூபா. மத்ததெல்லாம் வந்து 80 ரூபா 80 ரூபா அவ்வளவுதான். ஒரு பீஸ் தானே சொல்றீங்க? ஒரு பேர் சொல்றீங்க. அசல வந்து நான் பேருன்றது வந்து 2 மேல் தான் கொடுப்பேன் எல்லாருக்கும். ஓகே, ஏன்னா ஃபீமேல் யாருமே வாங்க மாட்டாங்க, அது அழகா இருக்காது. ஓகே, ஏன் மேல் ஃபீமேல் கொடுக்க கூடாது? பிரீட் இந்த ஜீவராசியை பொறுத்த வரைக்கும் மேல் தான் அழகா இருக்கும். ஓகே, நீங்க கப்பீஸ் எடுத்துங்க, எந்த வெரைட்டிஸ் எடுத்தாலும் மேல் தான் அழகா இருக்கும். ஓகே, அதுல மேல் தான் அழகா இருக்கும். அதனால வந்து இதெல்லாம் மேலே போட்டு கொடுத்துருக்கு. ஓகே, ஆனா ஃபீமேல் கேட்டாலும் தருவீங்க? கொடுப்பேன். ஓகே, இது எவ்வளவு நாள் ப்ரீடிங்லாம் எடுத்துக்கோ? டைமிங் ஒண்ணும் இல்லைங்க. எக்லோடு பண்ணிச்சுனாவே ஆட்டோமேட்டிக்கா பண்ணலாம். ஓகே, அது எக்லோடு இதாயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம எப்பவும் பண்ற மாதிரி கோரா பண்ற மாதிரி தான் இது. நார்மல் கோரா பண்றேன்ல, இந்த கோரா பண்ற கோராவும் காலி ஆயிடுச்சு. ஆமா, எல்லாமே காலி ஆயிடுச்சு நம்ம கிட்ட. ஆமா, கோராவும் காலி ஆயிடுச்சு. கோரா பண்ற மாதிரி தான் அது. நம்ம பக்கெட்ல பண்ணலே பண்ணலாம். ஓகே, எவ்வளவு குட்டி போடும் மேக்ஸிமம்? மினிமம் குறைஞ்சபட்சம் ஒரு 300-400 கிட்ட வரும். ஓ, அவ்வளவு போடுமா? அதுல எவ்வளவு பொழைக்கும்? அது நம்ம மெயின்டைன் பண்ணுது. அது வந்து உங்களுக்கு தெரியாது. ஃபார்ம்ல வந்து நிறைய அந்த நைஸ்ன்றது பிறந்த குட்டிக்கு நைஸ்ன்னு போடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் பொறுத்து அதுக்கப்புறம் டாப்னியன் போடுவாங்க. அதுக்கப்புறம் தான் கொண்டு வருவாங்க. டாப்னியா கொண்டு வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் அளவுக்கு ஆயிடுச்சுன்னா சில பேர் வந்து தொட்டியில இருப்பாங்க, சில பேர் பாண்டு கொண்டு போயிடுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த சைஸ் வந்துச்சுன்னா பாண்டுக்கு கொண்டு போயிடுவாங்க. ஓகே, அப்படியே நமக்கு அந்த அளவுக்கு ப்ரீட் பண்ண தெரியாது. அது ஈஸிங்க, அது ரொம்ப ஈஸிங்க. அது கோலான்றது கட் பீஸ் பண்ற அளவுக்கு இது மாதிரிங்க. அது நொர அடிச்சு முட்டை வைக்கும். ஓ, நொர அடிச்சு தான் முட்டை வைக்கும் இவங்க. சூப்பர்ண்ணா. சரி, அப்ப இவங்கனா அது எஸ்கே கோல்டு. எஸ்கே கோல்டு மாதிரி, அந்த கோல்டு மாதிரி அது. ஓகே, கோல்டு மாதிரி. ஓகே, இது நார்மல் நம்ம பாக்குற கோல்டு. இது வந்து இது பிளான்ட் போட்டு நல்லா விட்டா அதுல முட்டை வச்சிரும். இது குண்டா இருக்கும், இது வந்து நீட்டா இருக்கும் இந்த கோல்டு. ஆமா, எஸ்கே கோல்டு. ஓகே, இதுல என்னென்ன கலர்னா இருக்கு? அசல எஸ்கே கோல்டுன்னு சொன்னாவே மிக்ஸடா தான், இந்த மாதிரி தான் வரும். எல்லாமே கலர் மிக்ஸ்ட் பேட்டர்ன் தான் வரும். இது எவ்வளவுனா வருது பேர்லாம்? இதெல்லாம் 80 ரூபா 100 ரூபா. ஓகே, எது எடுத்தாலும் 80 ரூபா 100 ரூபா. சைஸ்க்கு டிஃபர் ஆகும். சைஸ்க்கு ஏத்த மாதிரி. 10 மீன் போட்டு. ஆமா, எஸ்கே கோல்டு கை கம்மி. அப்ப 10 மீன் 100 ரூபா. ஓகே, அதுல வந்து 10 மீன் 100 ரூபா. 10 மீன் 100 ரூபா அது. ஓகேண்ணா. சோ அப்புறம் இதுனா டெட்ராவா? அது எப்பவுமே டெட்ரா என்னைக்குமே 10 ரூபா தான். 10 ரூபா தான் பேரு. ஆஹா, பேரு கிடையாது, ஈச்சி 10 ரூபா. ஏன்னா நம்ம அது மாதிரி சொல்லக்கூடாது. ஏன்னா நான் என்ன பொறுத்த வரைக்கும் 5 கலர் 6 கலர் போடுவேன். பாருங்க, டார்க் கிரீன், ப்ளூ, பிங்க், பர்பிள், கிரீன், எல்லோ எல்லாமே இருக்கும் இந்த என்கிட்ட. ஓகே, அந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் ஆயிருக்கும். எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் இருப்போம். எப்பவுமே இருக்கும், மிக்ஸ் பண்ணி தான். ஓகே, எனக்காச்சும் ஒரு நாள் தான் இல்லன்னு சொல்லுவேன். அதுவும் இது பாருங்க, இது என்னதுன்னா? இது வந்து ஜெர்மன் ராம்னு சொல்லுவாங்க.
ஜெர்மன் ராம்னா என்ன டிஃபரெண்டா இருக்கு இது? டிஃபரெண்ட்ன்றத மேல் வந்து பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. ஆமா இதுதான் அழகா இருக்கு. மேல் வந்து எப்படி இது? ஆமா சம அந்த பிளாக் அந்த கண்ணு நல்லா பிளாக் கலர் போட்டு. ஆமா இது மேல். அது ஃபீமேல். ஓகே அந்த ஃபீமேல் நான் சொன்னது ஜீவராசியை பொறுத்த வரைக்கும் ஃபீமேல் வந்து கொஞ்சம் மனுஷங்க தான் ஃபீமேல் அழகா இருக்காங்க. அப்பெல்லாம் ஒண்ணு இல்ல. நம்ம அது மாதிரிலாம் சொல்ல முடியாது. மனுஷனை பொறுத்த வரைக்கும் யாரு இருந்தாலும் இல்ல அது டிஃபரெண்ட் ஆகும்ல கேட்டகரி. என்ன பார்த்தா 2 பேருமே வேஸ்ட் தான் மனுஷனை பொறுத்த வரைக்கும். சிவி சிங்காரிச்சா தான் மேக்கப் வித்தவுட் மேக்கப்ல பார்த்து சந்தானம் சொல்ற மாதிரி தான். சரி அப்புறம் நான் இதெல்லாம் வருது பேர் ஒரு பேர் வந்து 150. ஒரு பேர் 200 ரூபாய். அது வந்து எடுத்து வச்சுட்டாங்க. ஓகே 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 ஃபோன் பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க. சேம் தானே அது? சேம்ன்றது இது பேர் வந்து நாங்க கோல்டு டிராம்னு சொல்லுவோம் இத. ஓ கோல்டு டிராமா. ஏன் ஓ கோல்டு கலர்ல வருதுனாலயா அது? ஓகே சூப்பர்ண்ணா நல்லா இருக்கும். இதுலயே வந்து ப்ளூ ராம் வரும். நிறைய ராம் இருக்கு. ராம்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஷார்ட் பாடி. இது வந்து வெல் டெயில். ஓகே ஓகே இது லாங் டெயில் வரும். மிச்சம் எல்லாம் ஷார்ட் பாடி வரும். அப்புறம் இதுனா இது எல்லாமே காலி ஆயிடுச்சு. மூஸ் அது பிளாக் மூஸ் அது. ஓகே ஆமா நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன் அதனால நீங்க ஃபர்ஸ்ட் வரும்போது நிறைய இருந்துச்சு. அதனால இப்போ இல்ல நீங்க போயிட்டே. நான் போயிட்டு வரதுக்கு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. இது எவ்வளவு வருது? அது நான் ஒரு 2 பேர் போட்டு 100 ரூபாய் போடுறேன். ஏன்னா இது வந்து இது கிடையாது. ஓகே இதோட தரமா இருந்தது. இது அதனால அவள்தான் கடைசி. ஓகே லாஸ்ட்ன்றதால யாராச்சும் கட்ட கொடுத்துருவேன் கம்மி ரேட். ஓகே ஓகேண்ணா சூப்பர்ண்ணா. இதுனா அது வந்து ஒரு மீன் 10 ரூபாய். ஓகே ஒரு மீன் 10 ரூபாய். என்ன மீன் அது? ரோசி பார். ஓகே மேல் வந்து டார்க்கா இருக்கும் ரெட் கலர்ல. ஓகே ஃபீமேல் வந்து yellow கலர்ல இருக்கும். வயலட் இருக்கும். ஓகே ஃபுல்லா yellow கலர்ல இருக்குது. ஃபுல்லா yellow கலர் இருக்குது வந்து ஃபீமேல். அதான் இவெல்லாம் வந்து ஃபீமேல். இது மேல இருக்கிற இவன் வந்து மேல். ஆமா ஆமா ரெட் கொஞ்சம் டார்க்கா இருக்குது வந்து மேலுங்க. அதான் கீழே இதெல்லாம் மேல். ஓகேண்ணா இது பேர் வச்ச பீஸ் எவ்வளவு சொன்னீங்க? 1.10 ரூபாய். 1.10 ரூபாய். இது எவ்வளவு கோல்டு பீஸ்? அந்த லைனட் கோல்டு இல்ல லைனட் தலையில கொண்டு வரும். ஒரு பேர் வந்து 200 ரூபாய் போறேன். ஓகே 200 ரூபாய் வருது. அப்புறம் இதுல இந்த லைன் வந்து 120 ரூபாய். அது 120. அது உங்க கேமரால பார்த்தா சின்னதா தெரியும். கேமரா பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும். ஆமா பெருசா இருக்கும். அப்புறம் இதுனா அது வந்து ஏஞ்சல். அது ஓகே எல்லாமே வந்து 3 வெரைட்டிஸ் இருக்கு அதுல. ஆமா எவ்வளவு வருதுண்ணா பேர்? எல்லாமே பேர் 70 ரூபாய் 80 ரூபாய் அப்படிதான் சைஸ் தகுந்த மாதிரி. இதுனா போலார். ஆமா போலார் பேரட் வந்து 2 பேர் வந்து 120 ரூபாய் போடுற. சைஸா இருந்ததுன்னா 150 ரூபாய் போடுவேன். அதை 2 பேர் சொல்றீங்க? 2 பேர் எல்லாமே போலாரா இல்ல மிக்ஸ்டா இருக்கா? இல்ல மிக்ஸ்ட் இருக்கு. அது ஏன்னா கடைசி தொட்டி இல்ல எனக்கு. ஓகே ஓகே இது அப்ப அந்த ஆரஞ்சு கலர்ல இருக்குதுன்னா எதுமா? இந்த ஆரஞ்சு கலர் அது மாலி. அது yellow மாலி சன்ரைஸ் மாலின்னு சொல்லுவோம் நாங்க. ஓகே ஓகே கண்ணு மட்டும் நல்லா குண்டா இருக்கு. கருப்பா இருக்கும் கண்ணு. ஓகேண்ணா ஓகே இதுல போலார் கூட மிக்ஸ்டு விடலாம். டைகர் இருக்குது எல்லாமே இருக்குது. ஓகே ஓகே இதுனா ரெட் டைகர் இவன் தான் எப்பவும் கலர்ஃபுல்லா இருப்பான். ரெட் டைகர்ல கிரீன் டைகர் இருக்குது, yellow டைகர் இருக்குது, லெமன் டைகர் இருக்குது எல்லாம். இப்போ நான் எனக்கு ரெட் டைகர் மட்டும் தான் எல்லாரும் கேக்குறாங்க ஆர்டர். ஆமாண்ணா இது ஏன்னா கலர்ஃபுல்லா இருக்குல்ல. கலர்ஃபுல்லா அட்ராக்ஷன் இல்ல கலர்ஃபுல்லா இருக்குதுன்றதோட இதுல என்ன ஒரு விஷயம்னா ரெட் டைகர் யாரும் கிடைக்காது. ஓ அப்படியே yellow டைகர் கண்ணன் வந்துரும். ஓகே ஓகே ஆமா அதனால yellow டைகர் ரொம்ப யூஸ் பண்றது நான். இது எவ்வளவு வருது? அது வந்து 6 மீன் 100 ரூபாங்க. 6 மீன் 100 ரூபாய். ஒரு மீனே வந்து விலை ஜாஸ்தி. அது ஓகே ஓகே சூப்பர். ஆனா நல்லா இருக்கு. செம குவாலிட்டியா இருக்கு. அது அருமையா இருக்கும். குவாலிட்டியா இருக்கு. இது நான் மிக்கி மவுஸா? மிக்கி மவுஸ் இருக்குது. ரெட் பலூன் இருக்குது. ஓ இது ரெட் பலூன். ஆமா ஓகே இதெல்லாம் எவ்வளவு வருது பேர்? இது இந்த மிக்கி மவுஸ் எவ்வளவு வருது? 1.10 ரூபாய். 1.10 ரூபாய். ரெட் 10 மீன் 100 ரூபாய். ஓ 10 மீன் 100 ரூபாய். ரெட்னா ரெட்டும் 10 மீன் 100 ரூபாய். பலூன் நேத்தெல்லாம் இருந்து பேரண்ட் இந்த சைஸ் இருந்து பெரிய சைஸ் இருந்து. ஓகே ஓகே இப்போ இது அதோட சின்ன சைஸ் இருக்கு. ஆமா ஓகே ஓகேண்ணா. சரி இப்போ நம்ம மீனை வந்து எத்தனை நாளைக்கு ஒரு அடினா நமக்கு சேல் ஆயிட்டே இருக்கும்? திருப்பி ரிஃப்ரெஷ் பண்ணிட்டே இருக்கும். கம்பல்சரியா வந்து சேல் டெய்லி ஆகும். நான் காலையில 7:30 மணிக்கு போயிடுவேன். 7:30 மணிக்கு வீட்டுக்கு விட்டு பண்ணைக்கு பண்ணா ஒவ்வொரு பண்ணல யார் இந்த வெரைட்டி ஷேர் பண்றாங்க, இந்த வெரைட்டி ஷேர் பண்றாங்க, இந்த வெரைட்டி ஷேர் பண்றாங்க. அவங்க உங்ககிட்ட குறைஞ்சபட்சம் 100 50 50 800 அன்னைக்கு எடுத்து தான் ஓட்டு வந்தாங்க. 2 நாள் 3 நாள் 4 நாள் வச்சுக்க மாட்டேன். ஓகே நம்மள அப்படியே வந்தோடனே சேல் ஆயிடும். ஆமா அவ்வளவுதான் முடியுது. ஒண்ணுனா முடிய போகுது. இன்னும் ஒரு ரொம்ப அதிகமா வாங்கியே வச்சுக்க மாட்டோம். ஸ்டாக் பண்ணக்கூடாது. ஓகே டெம்பரேச்சர் மாறிடுச்சுன்னா சில பேர் இதாகும். ஓகே அதனால என்ன பண்ணுவேன் நான் கரெக்டா கொடுக்கும் போதும் சொல்லுவேன் நீங்க எல்லாரும் இந்த மாதிரி தான் பண்ணணும், இப்படிதான் ரூல்ஸ் பண்ணணும், இதோட இதைதான் சேர்க்கணும் எல்லாருக்கும் சொல்லி. சரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தவங்க வந்து கேக்குறாங்க ஒரு வீட்டுல வந்து ஒரு நார்மலா எல்லா ஃபிஷ்ஷும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுற மாதிரினா என்னென்ன ஃபிஷ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி விடலாம்? குறைஞ்சபட்சம் நான் எல்லாரும் சொல்லுவாங்க
பெருசா கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன் பெருசா வேணா கெலிஜாவும் பரவாயில்லையா அப்படின்னு. அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லைண்ணா கலிஜாவாத அளவு கொடுங்க அப்படின்னு. அப்ப என்ன பண்ணுவேன், டெட்ரால எத்தனை வெரைட்டிஸ் இருக்கோ எல்லாத்தையும் ஒரு பேர் போட்டுருவேன். மாலி பண்ணுவேன், மிக்கி மவுஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் ரெட் பிளாட்டி பண்ணுவேன். டெட்ரால என்னன்னா நியான் டெட்ரா, ரெட் டெட்ரா, அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன். ஓகே, இதெல்லாம் வந்து ஒரு பேரா பண்ணி கொடுத்துருவேன். இதெல்லாம் வந்து சண்டை போட்டுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு சண்டை போடாது. ரெண்டாவே அவங்களுக்கு வந்து அடிச்சுக்காம இருக்குது ஒண்ணு, ரெண்டாவது வந்து சுத்தமா இருக்குதுன்றாங்க. ஓகே, கலர்ஃபுல்லாவும் இருக்குது, இல்ல சுத்தமா இருக்குது, கழிச்சு பண்ணல, தொட்டி கிளீனா இருக்கும், அது எங்களுக்கு நல்லா இருக்குதுன்றாங்க எல்லாரும். சோ அந்த ஒரு இது இருக்கும். நான் தொட்டி கேட்பேன், எத்தனை அடி தொட்டி வச்சிருக்கீங்க, 3 அடி 4 அடின்னு தான் பெருசா கொடுப்பேன். ஓகே, அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபிஷ் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். சூப்பரா. சரி, ஓகே. இதுக்கு ஃபுட் எல்லாம் நம்ம எப்படி எல்லாமே நார்மல் ஃபுட் தானா? இது வந்து கம்பல்சரியா வந்து நல்ல ஃபுட்டா போடுங்க, கொஞ்சமா போடுங்க. ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி நான் ஃபுட் போடலாம்? 2 வாட்டி. 2 வாட்டி. காலையில ஒரு வாட்டி அரை வயிறு ஜஸ்ட் அப்படி தூவிட்டு ஒரே இடத்துல போடுறா, தூவிட்டு போயிடணும். தூவிட்டு போயிட்டா 4 மீன் சாப்பிடும். ஏதாச்சும் 1-2 சாப்பிடாம இருந்தா சாயந்தரம் ஒரு வாட்டி அதே மாதிரி தூவி விட்டா போதும். ஓகே, தூவி தான் போடணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஏன்னா தூவி போனா நிறைய பேர் எடுத்து அப்படி தூவி விடுவாங்க. அந்த மாதிரிலாம் போடாது, அந்த மாதிரிலாம் போடாது. ஒரு 2 மீன் தான் இருக்கு. 2 மீன் இருக்குதுன்னா ஜஸ்ட் 2 விரல்ல தான் எடுத்து போடணும், அவ்வளவுதான். ஆமா, ஒரு 4 பேருக்கு 5 மீன் இருக்குதுன்னா லேடிஸ் கடுகு எடுப்பாங்க பாத்தியா, அந்த மாதிரி எடுத்து போடணும். ஓகே, அவ்வளவுதான் போடணும். அதுக்கு மேல ஓவர் டோஸ் போட கூட தொட்டியும் நாஸ்டி ஆயிடும், மீனும் ஓவர் டோஸ் ஆயிடும். ரெண்டாவது என்ன பொறுத்த கஸ்டமர் கிட்ட எல்லார்ட்டையும் இன்னொரு விஷயம் என்னன்னா, கல்லு இவ்வளவு கிணத்துல போடுறாங்க, கல்லே போடக்கூடாதுன்றீங்க. எந்த கடையில கல் போடுறாங்க காமிங்க பாக்கலாம். ஓகே, அதனால கல்லு போடுங்க, வான சொல்ல, ஒரு ரோ போடுங்க. ஒரு ரோ போட்டீங்கன்னா அது சீண்டி சாப்பிடும். இவ்வளவு கணக்குல போட்டா அது நீங்க போடுற ஃபுட்டு வந்து உள்ள போய் அடிச்சுக்கும், அடிச்சு கலிஜாயிடும், ஊறிடும், கலிஜாயிடும். அது போற கலிஜி பண்றதும் உள்ள போயிடும். என்ன தெரியுமா, ஒரு நாள் ஸ்மெல்ல ஒரு மீன் சாப்பிடும். ஏன் சத்துன்னு தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. நான் நிறைய பேர் வரவங்கிட்ட எல்லாம் சொல்றேன், இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஆசையா இருந்ததுன்னா அசலா வந்து ஒரு ரோ போட்டுங்க, கல்லு பொம்மை வச்சுங்க, ஏர் ஸ்டோன் வச்சுங்க, இல்லைன்னா வந்து ஸ்கேல் வச்சுங்க, மழை சாரல் மாதிரி அடிக்கும். அதான் சொல்லி கொடுக்குது எல்லாருக்கும். சரி, ஓகே. இதெல்லாம் பண்ண கட்டாக்க சின்ன சின்ன பொடி கல்லு போடலாம், ரொம்ப பெரிய கல்லு போடக்கூடாது. என்ன பத்தி ஆத்து மண்ணில் போட்டா ஒண்ணும் அது வந்து மோட்டர்ல வந்து போய் அடிச்சுக்காதா? ரப்பிஸ். ஓகே, ஆத்து மண்ணுடைய ரப்பிஸ் தெரியுங்களா, இவ்வளவு சைஸ் இருக்கும். அது ஜெலிச்சுட்டு ரப்பிஸ் வேஸ்ட் எடுத்தாங்க, நல்லா அழிச்சிட்டு ஒரு ரோ போட்டீங்கன்னா செடியும் வைக்கலாம். ரெண்டாவது வந்து ஒரு இதுவா பண்ணலாம், அதுவும் பண்ணலாம். நல்லா அழகா இருக்கும், பாக்கிறதுக்கு சூப்பரா இருக்கும். போடலாம், கலர் கல்லு போடலாம். ஒரு ரோ சும்மா ஒரு ரோ போட்டாங்கன்னா அழகா இருக்கும். சரி, ஓகேண்ணா. இப்ப உங்களை கான்டாக்ட் பண்ண எப்படின்னா கான்டாக்ட் பண்றது? ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி நீங்க சொல்றீங்கல்ல, ஆன்லைன்ல ரேபிடோ அந்த மாதிரி எல்லாம் போட்டு ஆர்டர் கேட்கறாங்க. எல்லாருமே அது இதெல்லாம் ஆன்லைன்ல தான். ஓ, இதெல்லாம் ஆன்லைன் தானே? எல்லாரும் வரான்னு நினைக்கிறாங்க இப்போ. ஆன்லைன் தான். சரி, கால் ஒரு பேர் தான் இருக்குதுன்னு சொன்னேன், ஆனா மொத்த தூக்கி வச்சிருக்கேன். முதல்ல எத்தனை கிராம் இருக்கு எனக்கு கொடுத்துருந்தேன் அப்படின்ட்டு. ஓகே, சரி. கான்டாக்ட் பண்ண இப்ப நான் கான்டாக்ட் பண்றது என் நம்பர் தான் 9888485196. ஓகேண்ணா. டெலிவரி எல்லாம் இப்ப நம்ம வந்து பல்கா தான் போடுறோம். டெலிவரி என்ன பொறுத்த வரைக்கும் பல்கா போடலாம். என்ன ஒண்ணு அவசரப்படாதீங்க. நான் கொடுக்குற பொருள் நல்லா இருக்கும், தரமா இருக்கும், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ரேட்டும் கம்மியா தான் இருக்கும், தரமா இருக்கும். அவசரப்படாதீங்க. சரி, நாளைக்கு போடு இன்னைக்கு போடுன்னு சொன்னா நான் ஒரு ஆள் தான், நான் இங்க இருக்கிற வேலையை பார்த்து தான் போடணும். இன்னைக்கு கூட விஜயவாடால இருந்து ஒருத்தர் நம்பர் கொடுத்தாரு. நம்பர் கொடுத்துட்டு அவரு என்ன பண்ணிட்டாரு, 13ஆம் தேதி வரேன் நானு அப்படின்னாரு. 13ஆம் தேதி வரேன், எனக்கு வந்து பேக் பண்ணி வச்சிருந்தேன், ட்ரெயின்ல நான் வருவேன். ஓகே, இந்த மாதிரி டைம் கொடுத்தா நம்ம பக்காவா ரெடி பண்ணிருக்கலாம். அவர் சென்ட்ரல்ல இருந்து கொடுத்து சொல்லி சென்ட்ரல்ல கொண்டு வந்து கொடுக்குறோம். ஓகே, அது வரைக்கும் நம்ம போய் பண்றோம். கண்டிப்பா ஆனா அவங்க வராங்களா அவ்வளவு தூரம்? நேரடியா வந்து சொல்லிட்டு அதுக்கு மரியாதை கொடுக்கணும். மரியாதை கொடுத்தாதான் நல்லது. சரி, ஓகே. அகைன் ஒரு வாட்டி உங்க கான்டாக்ட் நம்பர் சொல்லிடலாம். 9848485196 ஸ்ரீ திருப்பதி அக்வாரியம். ஓகேண்ணா, தேங்க்யூ.